வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானதே, அந்தகாரமே என் வாழ்க்கையானதே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசு ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லா டீமா வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வனாலெல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வனாலெல்லாம் வீண் நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஆமே ஆமே அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலன். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். நல்லா ஒரு கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய ஆத்துமாக்களை
ரட்சிக்கப்பட செய்வார். யாருமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கலங்கலாம், ஏங்கலாம். ஆனால் ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை அரவணைக்கிறவர், பாதுகாக்கிறவர். இந்த கிழவன பகுதியில் இருக்கிறவங்களையும் அப்படி தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் யார் இல்லைன்னு சொல்லி கலங்காதீங்க, திக்காதீங்க, நான் உங்களுடைய தேவன் என்று சொல்லி அவர் அவங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தரால் அவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட போகிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட தான் போகிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க தான் போகிறாங்க. எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வேலையில் கூட யாரெல்லாம் இங்கே இந்த கிழவன பகுதியிலேருந்து வந்து இந்த கூடுகளை கலந்து கொள்ள போகிறாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறாங்க. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க பெரியவர் சிறியோர் எல்லாரும் தயவு செய்து ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்திலே என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே, தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. அன்பு கட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. அன்பு காட்ட அம்மா இல்லை, பாசம் வைக்க அப்பா இல்லை, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை. அனாதையாய் நான் நின்றேனையா, ஆதரிக்க நீ வந்தீரையா. அனாதையாய் நான் நின்றேனையா, ஆதரிக்க நீ வந்தீரையா, ஆதரிக்க நீ வந்தீரையா. யாருமில்லை என்று சொல்லி நான் அடைந்த நேரத்திலே என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, கவலையும் பஞ்சம் இல்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, கவலையும் கொஞ்சம் இல்லை, என்னையும் தேற்றிட எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. தன்னந்தனையாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அணைத்தீரையா. தன்னந்தனையாய் நான் நின்றேனையா, என் அருகில் வந்து அணைத்தீரையா, என் அருகில் வந்து அணைத்தீரையா, என் அருகில் வந்து கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. நல்ல கரங்கள் தட்டி உற்சாகமா பிரைஸ் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். விசேஷமா கூட அடுத்தது சிஸ்டர் கழுவணத்தில் சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்விலே ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா.
ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் அருமையான பாஸ்டர் பழனி அவர்களுடைய ஆண்டவரே அவருடைய பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிழவனம் பகுதியில் இந்த மக்கள் ஆண்டவரே சரியான வாழ்க்கை வாழ்வதற்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கும் இந்த இடத்துல ஒரு ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து இந்த மக்களுக்கு சேவை செய்யும்படியாய் அருமையான பாஸ்டரை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொட்டு ரட்சிக்கும்படியாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஒரு மனுஷனும் கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் இல்லை. எல்லா மனுஷர்களும் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலும் நிம்மதியாகவும் சந்தோஷம் சமாதானமாகவும் வாழ்ந்து மரித்த பின்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நித்தியத்தில் அவர்களுக்கு இடத்தை தருவதற்காக இந்த சபையை நீங்கள் ஆரம்பித்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிழவனம் சுற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய ரட்சிப்பிற்காகவும் அவருடைய சமாதானத்திற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவே, இங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வயதானவர்களும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் சிறு பிள்ளைகள் யாவரும் அவருடைய ரட்சிப்புக்காக நான் செபிக்கிறேன். யாவரையும் ரட்சித்து கொள்ளுங்க. இந்த கிழவனம் பகுதி மேலே மனமிறங்குமப்பா. எல்லா பாவங்களையும் நீக்கி இந்த முழுமையாக இந்த ஊரை ரட்சித்து சமாதானத்துக்குள்ள கொண்டு நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அருமையான கர்த்தாவே, இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கூட கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் முன்குறித்தபடி தேவனின் திட்டமிட்டபடி ஆண்டவரே இந்த நாளில் இந்த கூட்டங்கள் நடக்கும்படியாய் இந்த பகுதி ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் தந்த பெரிய ஒரு கிருபைக்காய் உங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உங்கள் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் இந்த பகுதியுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவருடைய மகிமையான கரம் இறங்கி வரும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமா இந்த பகுதி ஜனங்க, இந்த கழுவனம் பகுதி ஜனங்களுடைய ஆண்டவரே வாழ்வாதாரம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இவர்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் இந்த பகுதியில் வாழுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நீங்க தரும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய மகிமையான கரம் அப்படியா இறங்கும்படி அன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சபை இந்த பகுதிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சபையாக இங்க ஆராதிக்கும் போது, இங்க துதிக்கிற போது ஆண்டவரே, இந்த பகுதியில் வந்து உங்க நாமத்தை தொழுது கொடுக்கிற போது ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கத்தக்கதான ஒரு சபையாய் தேவனீர் உருவாக்கும்படியாய் இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வருகிறவங்க இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவனீர் உண்டாக்கப்படும்படியா இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விசேஷமாய் கூட இந்த பகுதி ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே விசேஷமாய் கூட சகோதரப்படுகிற ஆண்டவர் பிரயாசங்களும் இந்த பகுதி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக படுகிறதான பிரயாசங்களை ஒன்று வீண் போகாதபடி இந்த நாளில் விதைக்கிறதான இந்த காரியங்கள், இந்த நாட்களில் செபிக்கிறதான காரியங்கள் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தேவனீர் உண்டாக்கப்படும்படியா இன்றைக்கு நான் செபிக்கிறேன் ஐயா. ஓ ரிமாரா சேகரி, அந்த அப்படிப்பட்ட மகிமையான கரம் இன்றைக்கு வெளிப்படும்படியா இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாண்டவரே, இந்த கூட்டங்கள் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய மகிமையான பிரசன்னம் இந்த நாளில் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்டமாய் கூட தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்துங்க. பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களை பார்க்க, பெரிய மகிமையை பார்க்க, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி காட்டும்படியா செபிக்கிறேன். தொடர்ந்து தேவன் நீங்க பாதுகாத்து கிருபையாவை நடத்தி ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் தேவன் நீதான் ஐயா, நேசிக்கிறேன் உண்மைதான் ஐயா. கூட பாடலாம். என் தேவன் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உண்மைதான் ஐயா. தேவன் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உண்மைதான் ஐயா. என் தகப்பனேதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைதான் ஐயா. கூட பாடலாம். என் தேவன் நீதான் ஐயா, நேசிக்கின்றேன் உம்மைதான் ஐயா. சந்தோஷித்தேன் ஐயா, உம்மை நம்பி கம்பீரித்தேன் ஐயா. உம்மை நம்பி சந்தோஷித்தேன் ஐயா. என்னை காப்பாற்றும் என் தெய்வமே, என்னை காப்பாற்றும் என் தெய்வமே.
உம்மை நம்பி சந்தோஷித்தேன் ஐயா, உம்மை நம்பி கம்பீரித்தேன் ஐயா, உம்மை நம்பி சந்தோஷித்தேன் ஐயா. என்னை காப்பாற்றும் என் தெய்வமே, என்னை காப்பாற்றும் என் தெய்வமே. உம்மை எப்படி பாடுவேன் யெகோவாயிரே, உம்மை என்ன சொல்லுவேன் எபினேசரே, உம்மை எப்படி பாடுவேன் யெகோவாயிரே, என்ன சொல்லுவேன் எபினேசரே, உம்மை எப்படி பாடுவேன் யெகோவாயிரே, என்ன சொல்லுவேன். அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா, அன்னை போல அணைத்ததை நான் சொல்லவா, தந்தை போல சுமந்ததை நான் சொல்லவா. அன்னை என்பதா என் தந்தை என்பதா, அன்னை என்பதா என் தந்தை என்பதா, சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா. எபினேசரே, உம்மை எப்படி பாடுவேன் யெகோவாயிரே, என்ன சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த நாளில் உங்களை சந்திக்கும்படியாய் என் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளில் இந்த அருமையான கிழவனம் கிராமத்துக்கு இந்த நாள் தேவன் பரலோகத்திலிருந்து நாள் குறித்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய சத்தியம் இங்கே வெளிப்படணும், அதுதான் எங்கள் ஊழியம். ஆகவே இந்த நாளில் இந்த கிராமத்துக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடும். எனக்கு அன்பின் பரலோகத்திலாக இந்த இரவு வேலைக்காக உங்கள் நன்றியோடு சொல்லியிருக்கிறேன். இந்த கிராமத்தில் அநேக பாவங்கள், அநேக பில்லி சூனிய மாதங்கள், கட்டுக்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார் உலகத்தில். இன்றைக்கு இந்த சாட்சியின் மூலியமாக அநேக பேர்கள் ஒரு உணர்வுகள் வந்து தேவ சமூகத்தில் உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக இந்த நாளில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக சோத்தத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்த பாஸ்டர் அருமை ஐயா இமானல் ஐயா அவர்கள்லாம் இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். நீங்கள் பிரதர் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அப்போலோ மருத்துவமனையில் அவன் பையனுக்கு ஒரு தலையில் மிக பெரிய அடி பட்டதுனால அவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் பிரதர் கண்டிப்பாக போய் அந்த கிராமத்தில் உள்ள ஜனத்துங்களுக்கு நீ என்ன பண்ணுங்க சாட்சி சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ பைபிள் படிக்கிறவங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிங்க. ஏன்னா 2004க்கு மேலே நான் எப்படி இருந்தேன் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதம் புஸ்தகத்தில் 1ஆம் சங்கீதத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் டைம் இல்லை, எனக்கு 20 நிமிஷம் கொடுத்துக்கிறார் ஐயா, ப்ளீஸ். சங்கீதம் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதை வாசிங்க பார்க்கலாம். துர்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமல் இல்லாமலும் போதையா நிறுத்துங்க. செகண்ட் டேக் அது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த துர்மார்க்கனுக்கும் எனக்கு என்ன சம்மதம் சொன்னீங்கன்னா 2004க்கு மேலே நான் துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன். எப்படின்னு சொன்னால் சாதாரண வாழ்க்கையில் நான் ஒரு ரவுடி, புரியுதா? சாதாரண ரவுடி இல்லை, ஒரு சாராய வியாபாரி. எனக்கு ரவுடி மாமல் கொடுக்கணும், என்னை பார்த்தா பயப்படணும், அரக்கோணமே எனக்கு வந்து சலாம் அடிக்கணும். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. போலீஸெல்லாம் வந்து எனக்கு வந்து பாக்கெட்டில் போடுறமே தான் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எவ்வளோ எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் நான் டேக் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படி பாவப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த என்ன
இயேசு எப்படி என்னை சந்திச்சாருன்னு நெக்ஸ்ட்டு டேக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இந்த பாவம்னா சாதாரண பாவம் இல்லை. சாராயத்தை காசி பல குடும்பங்களை கெத்த இந்த பாவி, அதுதான் துர்மார்க்கன் நான். படிச்சிங்கள? அந்த துர்மார்க்கம் யாருன்னு சொன்னால் நான். அந்த 2004க்கு மேலே என் வாழ்க்கை துர்மார்க்கன் வாழ்க்கை. எப்படின்னு சொன்னால், இந்த கிழவன கிராமத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமம் எதுன்னு சொன்னால் கடும்பூர், மலையோர கண்டிகை, செம்பேடு, சோவனூர், பேட்டை, கண்டிகை, இப்படி கிராமத்துலலாம் சாராயத்தை காசி ரெடில்ஸு, புரியுதுங்களா? பல கிராமத்துக்கு நான் சாராயத்தை ப்ரொடக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்ந்த என்ன இயேசு எப்படி சந்திச்சார்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போது இந்த பக்கத்தில் சொன்ன பற்றிய கிராமம் சாராய காட்சியை வித்துன்னு அந்த கிராமத்தில் இருக்கிற மனுஷர்கள் பேரெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வேணாம், ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிக்கிட்டோம், நல்ல பிஸ்னஸ் கொடுக்கட்டும். ஓகேவா? இந்த பிஸ்னஸ் இல்லை, நல்ல பிஸ்னஸ் கொடுக்கட்டும். ஆகவே இந்த பாவிப்பட்ட வாழ்க்கையில் வாழும்போது எங்கள் மனைவி எனக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஃபுல்லாக சரக்கு போட்டு எட்டி வதிப்பேன். என்ன எப்போ பாரு அங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு பான் ப்ராஜெக்டை தூக்கி அப்படி துப்புன்னு தூக்குவேன் மூஞ்சில். அப்படியே என்னை பார்ப்பாங்க. பார்க்காத போ ஏமாத்தின கறி அது நீ ஜீரணிக்காது, ஏமாத்தின பணம் அது ஜீரணிக்காது. இப்படி தான் என் வாழ்க்கை. கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் ஏமாத்தினது தான் என் வாழ்க்கையை. துர்மார்க்கன் அப்படி வாழ்ந்த என்ன எங்கள் மனைவி உருக்கமாக ஆண்டவர் சமூகத்தில் என்னை மாற்றி காட்டுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. 2004 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு நள்ளிரவு 3 மணி அளவில் இயேசுநாதர் என் வீட்டிலே தோன்றினார். என் சரீரத்துக்குள் பாய்ந்தார். எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. மறுநாள் நான் பான் பிளாக்கு போடுறேன், வாமிட்டு வருவேன். சாராயம் குடிக்க போகலாம், பாட்டில் அடிக்க போகலான்னு பார்த்தா மனசு தோணல. அதே 3 மணி ஈவினிங் எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனம் கொடுத்தாங்க. உடனே எங்கள் மனைவி எடுத்துகிட்டு போய் சொன்னேன், இந்தமாரி எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. தேவ சமூகத்தில் போய் அழுதாங்க. அதுக்கப்புறமா 2005 நான் இயேசுசாமியை முழுமையாக ஏற்றுக்கணும். அப்பா, இனி செய்த பாவெல்லாம் வேணாம். நான் உங்களுடைய ஊழியத்துக்கும் உன்னுடைய பிரியமான வாழ்க்கைக்கும் நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் செய்த பாவெல்லாம் போதும், உன்னை நான் ஏற்றுக்கிறேன், என் குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி 2005 ஜனவரி 1ஆம் தேதி சாராயம், பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு, போத வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுநாதரை ஒப்பு கொடுத்து நல்லா வாழலான்னு முடிவு பண்ணேன். இப்போ வாசிங்க 2வது வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பா, நான் இதெல்லாம் பண்ணேன், நான் பாக்கியவானா இல்லை. பசி பட்டினி எவன் கேட்டாலும் எனக்கு வேலை இல்லைன்றான். ஹேய் அப்படின்னா உடனே என் வீட்டுக்கு பிரியாணி போட்டணும், சாராயம் வரும். இப்போ யாரையும் போய் நான் அதட்டுவேன்? எனக்குள்ளே பிசாசு இருந்தால் அவன் இருந்தால் நான் அதட்டினேன். இப்போ யார் எனக்கு கண்டா எவனும் பயப்பில்லை. வேதனை, துக்கம், ரொம்ப பட்டினி. என்ன பண்ணுறதுன்னு வெட்டியாக வேலைக்கு போனேன். 70 ரூபா கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வீட்டில் கொடுப்பேன். டிஎன்சி குடோனில் போய் மூட்டை தூக்கினேன், அதை எடுத்துகிட்டு வீட்டில் கொடுப்பேன். பத்தாது, பையன் எல்கேஜி படிக்கிறான், அவனை படிக்க வைக்க பீஸ் இருக்காது. ஒவ்வொரு அண்டா குண்டானா என்ன பண்ண சைக்கிளில் கட்டுன்னு போய் அடைக்கல்ல வைப்பேன், அவனுக்கு பீஸ் கட்டான். இப்படி நாட்கள் போச்சு, 1.5 வருஷம் போச்சு. கர்த்தரை விட்டு திரும்பி போகலாம். அவர் வேதத்தை வாசித்தா இரவும் பகல் பாக்கியவான்க்குது. நான் வாசித்தேன், ஆனால் நான் பாக்கியவானா இல்லை. என்னை சோதிக்கிறார் ஆண்டவர். அவர் சமூகத்தை விட்டு போகும்படியாக எனக்கு சோதிக்கிறார். அப்போது என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கும்போது 20 ரூபா பிரியாணி, அதில் கறி இல்லாமல் குஸ்கா எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அங்கே நான் முதல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 ரூபாய்க்கு போய் பூமாண்டா அப்போலாம் நான் போய் நிற்பேன். என்ன ஒன்று ரஜினி கூட்டு பைதுன்னு கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு, பயமா குழந்தை படிக்கிறான், பயமா ப்ளீஸ், பயமா எனக்கு எல்லாம் கட்டி போடு பயமா நான் அழுவேன். இல்லைப்பா போனி அவ்வளோப்பா, வெளியே போ கொஞ்ச நாள் இல்லைன்னு
10 பேர் போனி ஆகிப்போனா என் புள்ள கேட்டில் என்ன இது நிற்பான், அப்படியே இது நிற்பான். ப்ளீஸ்ப்பா வேறப்பா, ஓகே டாடி, ஏன்ப்பா அவன் கூட போய் ஷேர் பண்ண வேணா டாடி அப்படின்ட்டு அவங்க மிஸ்ஸு வந்து, பா நான் விஜய் எவ்வளோ கூட்டும்பா, அவன் வரமாட்டேங்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லேயே வந்து காட்டில் இருந்து அழுத. அது நீங்கள் சொன்னீங்களே நீ வேதத்தை வாசித்தா பாக்கி சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறேன் சார், எப்படியா சொன்ன என் மகனுக்கு ஒரு சாப்பாடு கூட ஆகி தர முடியும். அவனை அழுது தனிமையில் அழுது துக்கத்தோடு அழுத. அவர் சமூகத்தில் அழுது 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் மத்தியான வேலையில் பார்த்துட்டு இருக்கும்போது 2 நண்பர்கள் என்னை தேடி வந்தார்கள். வந்து என்னை பழையபடியாக ரவுடின்னு நினச்சிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்தமாரி ஒரு பிரச்சனை ரிஜிஸ்டர் பண்ணுவோம், நீ என் கூட வா, உனக்கு நான் 4000 ரூபா கொடுக்குறேன்னா. எனக்கு பணம் மேலே ஆசை, என்னை ரவுடிஸ்க்கும் கூப்பிட்றான். எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா பண்ணணும் கேட்டேன். பஸ்ஸு மடக்கி வச்சுருக்கிறாங்க, நீ வந்து சொன்னால் விட்டுருவாங்க. சரி வாப்பா போகலாம், மற்றபடி தப்பான காரியத்துக்கு நான் வரமாட்டேன். அப்புறம் கூட்டின்னு போனோடனே இதான் எடுத்து போட்டுக்கோ கத்தி பொருள்ன்றான். ஒன்று சும்மா டைரத்தை திறந்து நான் வெளியே இறங்கிட்டேன். இறங்கிட்டு என்ன பண்ணேன், என்ன வரலப்பா இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு வரல, வரேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு. சாந்தமங்கலம் கிராமத்தில் தரலாத ஜனம் பஸ்ஸில் 16 பேர் வருவாங்க. ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஊர் ஜனமே உள்ள. நான் போய் சுமோவில் இறங்கி பஸ் ஏறான்னு ஒரே வார்த்தை அவன் எடுத்துகிட்டு நெம்பிளி போனான். எனக்கு பேசுனது நெம்பிளி வரைக்கும் 4000. நான் நெம்பிளி போனோடனையும் அங்கேருந்து எனக்கு அமௌண்ட் ஏறுது. எங்கே ஓச்சேரிக்கு வந்தேன்னா உனக்கு 10,000ன்றான். ஓச்சேரி வந்துட்டேன். அங்கேருந்து காவேரி பக்கம் வந்தால் உனக்கு 15,000ன்றான். காவேரி பக்கம் போயிட்டேன். என்னடா இவன் போய் சொல்கிறான்னா இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு போனால் காவேரி பக்கம் போனோடனே ரிஜிஸ்டர் டைம் ஆகிடுச்சு, 5 o'clock ஆகிடுச்சு. டுமாரோ மார்னிங் வச்சு வந்துட்டேன். அங்கேருந்து வாலாஜா லார்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 20,000 தரான்றானுங்க. என்ன பேரம் பேசுகிறானுங்க. ஓகேவா போகலாம். வாலாஜாவில் எடுத்து ரூம் போட்டு 11 பேருக்கு எனக்கு 20,000 கொடுவாங்க. நான் வீட்டில் கொடுக்குறேன் வாங்க. சுமோடு எடுத்து 20,000 எடுத்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் என்னை வந்து கூப்பிட்றான், ரிஜிஸ்டர் வாங்க. இல்லைப்பா எனக்கு ஐடியா இல்லை, நீ போய் பாருங்க. உடனே என்ன பண்ணுறேன், சேர்த்து ஃபோன் பண்ணுறாங்க காஞ்சிபுரத்துக்கு, தம்பி நீ வா தம்பி. இல்லை என்கிட்ட 1.5 கோடி கொடுக்குறாங்க. சூட் கேஸில் எடுத்துக்கின்னு பின்னாடி வந்து சேர்த்து பிஸ்டின்னு வச்சுக்கின்னு ஒரு கூரை வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் 5 லட்சம் 6 லட்சம் சேர்த்து ஒரு 50,000 எனக்கு கொடுத்தாங்க. இது உண்மையான காசா இல்லை ஏமாத்தான காசா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் உழைச்சேன், நேர்மையான காசு, யாரையும் ஏமாத்தேன். அதை வச்சு ஒரு பீசர் பாக்ஸும் வாங்கி தொழில் பண்ணுவேன் 2008. இன்றைக்கு 10 பீசர் பாக்ஸு 10 ஆம்புலன்ஸ்க்கு. இப்போ அந்த டேக் அவுட் பண்ணுமா 2வது காரியத்தை ஆண்டவர் என்னை சோதிச்சாரா வந்துச்சா. இப்போ என் பையன் அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டுனா இன்றைக்கி லா படிக்கிறான். சின்ன பையன் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக பண்ணார். இன்றைக்கி லா படிக்கிறான். இன்றைக்கி எக்ஸாம் திருப்பதியில் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரான். எல்எல்பி ஆனஸ்ட் படிக்கிறான். நான் படித்ததே கிடையாது, ஆனும் தெரியாது ஈயும் தெரியாது, கத்திரடி மாத்திரம் படிக்கிறான். அப்படி ஒரு சமயத்தில் தேவன் என்னை அற்புதமாக நடத்தி இன்றைக்கி குடும்பத்தை அநேக குடும்பங்களை போஷிக்கும்படியாக, அநேக ஊழியர்களை போஷிக்கும்படியாக தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். என்னை தலைக்கீழையாக மாற்றி 21 வருஷம் ஆகுது. இப்போ கர்த்தருக்காக நான் உண்மையாக ஊழியர்களை பண்ணியிருக்கிறேன். இப்போ இடையில போன திங்கக்கிழமை என் உடம்புல உப்பு அளவு ஏறிச்சுன்னு சொல்லிட்டு சபிட்டால 5 நாள் நான் வந்து ஐசியூ என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு கண்டிப்பாக இங்கே ஓட்டை போட்டு உனக்கு டைலஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த சமூகத்தில் கண்ணை மூடி எசப்பா என்ன எசப்பா ஒரு குழந்தை கூட நல்லா இருக்கு, சொத்து பத்துக்கிறீங்க எல்லாம் பத்துக்கிறீங்க தேவனே, எப்படி என் தொண்டையில் கத்தி வைக்கிறேன்றாங்க. அந்த காரியம் மட்டும் நடக்கூடாது சாமி. அப்படி நீ இது நீ நடத்தணுன்னா ஒன்றுமே இல்லைன்னா உன்னுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் வந்து அம்பேத்கர் இயக்கத்தில் நான் லீடர், புரட்சி பாரதத்தில் மாவட்ட இணைச்செயலாளர். எனக்கு அந்த பொறுப்பு வேணாம், அந்த மனுஷனை பிரியப்படுத்துறது வேணாம். ஓப்பனாக சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் பிரியப்படுத்துகிறேன் சப்பா. நான் முதல் ஒப்பு கொடுத்தபடி நான் நடக்கலை, இப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை வந்து என்ன பண்ணுங்கள், உன்னுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த இது என்னுடைய இதை வைக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணாங்க, இல்லைப்பா 2 days ஒன்று பார்க்கணும், உனக்கு நான் மெடிசன்லாம் கொடுக்கணும். நான் ஆண்டவர் சமூகத்தில் 5 நாள் அழுது ஜெபம் பண்ணி வெள்ளிக்கிழமை சரிப்பா நாளைக்கு நீ வார்டுக்கு போயிடலாம்
நார்மல் வார்டுக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி நைட்டு 10 மணிக்கு எனக்கு மானிட்டர் செட் பண்ணி என்னை டச்சரில் குயிக்காக என்னை கீழே 100 ஓடுறாங்க. எனக்கு ஃபுல்லாக பயம் வந்துச்சு, ஏதோ நடக்க போகுது. ஃபுல்லாக கூட்டின்னு போயிட்டு துணியெல்லாம் கட்டிட்டு ஃபுல்லாக மிஷின் வச்சு 3/4 மணி நேரம் ஒரு சிஸ்டர் என்னை எடுக்கிறாங்க. அவங்க டயர்ட் ஆகிட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சிஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்னு. அவங்க 1 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, இப்படி திரும்பு அப்படி திரும்பு, இப்படி படு மேலே படு, இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா. நான் அப்படியே அந்த அறையில் கண்ணை மூடிட்டு சமூகத்தில் எதுவுமே இந்த மிஷின் மேலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சாமி, இவங்க மேலே இந்த ரத்தத்தை தெளிக்கிறேன், சரீரம் முழுவதும் நான் ரத்தத்தை பூசுகிறேன், ஒன்றுமே தெரியக்கூடாது, எல்லாம் நார்மலாக இருக்கணும். அப்புறம் அவங்கள உன்னைய கதவு கழிச்சு நத்திங் டூ யூ அப்படின்ட்டு வாட் வந்து இவர் வழியாக கூட்டுங்க. உடனே என்ன அன்றைக்கி நைட்டு கூட்டின்னு வந்து சனிக்கிழமை அந்த நார்மல் நடக்கணும் போன திங்கக்கிழமை நான் சேர்க்க காரணம் காண்பதுனால அற்புதமாக பேசுகிறேன். அதான் அவர் முழுமையாக ஏற்றுக்கணும். பிரச்சனை வரும், பாடு வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். அப்போ நான் தேவ சமூகத்தில் அழுத எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு ஏசப்பா. எப்படி கொடுத்தாருலாம் பாட்டெல்லாம் பாட தெரியாது, தப்பாக இருந்தாலும் நீங்கள் மேலே தெரியுங்க. தனிமரமாய் தவிக்கிறேனே மயமான வாழ்விலே உம்மையண்டி இப்படி ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாரு. அழுத அப்போ எனக்கு ஒரு குரல் தட்டுது. எப்படிங்கம்மா, மகனே நீ ஏன் பயப்பட, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஏந்தி தப்பு வைத்து சுமந்து உன்னை நிலைநிறுத்தி சீர்திருத்தி உன்னை நிறுத்துறேன். நான் சனிக்கிழமை அங்கே வார்டில் இருக்கும்போது எனக்கு இங்கேருந்து நோட்டீஸ் வருதுங்க, பிரதர் கிழவன கிராமத்தில் நீ சாட்சி சொல்லணும் பாருங்க, நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன், முதல் சாட்சி இந்த ஊரில் கொடுக்குறேன். எப்படிங்க அல்லேலூயா பாருங்க. நான் அங்கே வார்டில் ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு தெரியாது, இங்கேருந்து எனக்கு அழைப்பு வருது, எனக்கு வாட்ஸ்அப்பில் வருது, என்ன பிரதர் கிழவனத்தில் நீங்கள் வந்து சாட்சி கொடுக்கணும். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது கர்த்தர் செய்து. எனக்கு இந்த டைம் இல்லை, ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களாம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இன்னொரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தமானா இதனுடைய பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த கிராமத்தை அழைச்சி இந்த கிராமத்துக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி எல்லாரும் இயேசுக்குள்ளே மாற்றணும். ஒருத்தரும் பாவியாக இருக்கக்கூடாது, எல்லாம் மனம் திறணும். இன்றைக்கி நான் பெற்ற நன்மையை எல்லாம் பெறணும்.